Good afternoon, students. Today, 9th standard English poem, Unit 1 poem, Stopping by Woods on a Snowy Evening பார்க்குறோம். இதோட author Robert Frost. So first a warm up questions கேட்டிருக்காங்க. Have you ever traveled through a forest? ஃபாரஸ்ட்க்கு ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்களா? அப்படி போயிருந்தீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்க? டிட் யூ ஹாவ் எனி டைம் டு ஸ்டாப் அண்ட் என்ஜாய் த பியூட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட்? அப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிருந்தீங்கன்னா அந்த ட்ராவலை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அந்த ஃபாரஸ்ட்டோட பியூட்டியை அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது நம்ம ஸ்டான்ஸாஸ் போயிடலாமா? ஓகே. ஸோ இந்த போயமில் இந்த பொயட் ரொம்ப லாங் ட்ராவல் வராரு, ஹார்ஸோட லாங் ட்ராவல் வராரு. அப்போது ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்குறாரு. அந்த ஃபாரஸ்ட்டில் பியூட்டியில் அட்மையர் ஆகி அவரோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறாரு நம்ம கூட. ஓகே, கம். ஹூஸ் வுட்ஸ் தீஸ் ஆர்? ஐ திங்க் ஐ நோ. ஹிஸ் ஹவுஸ் இஸ் இன் த வில்லேஜ் தோ. He will not see me stopping here to watch his woods fill up with snow. Whose woods these are? யாரோட woods? இது woodsனா forest மீனிங். Whose woods these are? இது யாரோட ஃபாரஸ்ட் இது? I think I know his house is in the village though. I think நான் நினைக்கிறேன் இந்த ஓனர் இருக்காங்கல்ல, இந்த ஃபாரஸ்ட்டோட ஓனர், அவங்க அந்த வில்லேஜ்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பொயட் ஃபீல் பண்ணுறாரு. He will not see me stopping here. அவரால் என்னை பார்க்க முடியாது, அந்த ஓனரால் நான் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறேங்கிறத பார்க்க முடியாது. will not see, பார்க்க முடியாது. To watch his woods fill up with snow. அங்கேருந்து அவரால் வாட்சும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக என்ன ஆகிருக்கு, ஸ்னோ வந்து ஃபில் ஆகிருக்கு. சரிங்களா? காடு மரமே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக ஸ்னோ ஃபில் ஆகிருக்கு. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. நவ் செகண்ட் ஸ்டான்ஸா. My little horse must think it queer to stop without a farmhouse near. Between the woods and frozen lake, the darkest evening of the year. செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்கள். இந்த பொயட் வந்து ஒரு ஹார்ஸோட தான் வந்திருக்கார். My little horse must think it queer. என்னோட லிட்டில் ஹார்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. குவேர்னா கன்ஃபியூஸ்ட் ஆகிருக்கு. எதுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிருக்கு? டு ஸ்டாப் வித்தவுட் எ ஃபார்ம் ஹவுஸ் நியர். எதுக்கு இங்கே ஸ்டாப் ஆகிருக்கும்? இங்கே ஃபார்ம் ஹவுஸே இல்லையே. ஃபார்ம் ஹவுஸ்னால் என்னது? நம்ம ஹார்ஸுக்கெலாம் நம்ம தேவையான கிராஸ் இதெல்லாம் கொடுத்து அதை ரெஸ்ட் எடுக்கும் பார்த்தீங்களா, அதான் ஃபார்ம் ஹவுஸ். அனிமல்ஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் தான் ஃபார்ம் ஹவுஸ். அந்த ஃபார்ம் ஹவுஸும் இங்கே இல்லை. எதுக்கு நம்மளோட மாஸ்டர் வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்ட்டு இந்த லிட்டில் ஹார்ஸ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பிட்வீன் த வுட்ஸ் அண்ட் ஃப்ராசன் லேக். அது எங்கே நிறுத்தியிருக்காரு? பிட்வீனா நடுவில். எதுக்கும் நடுவில்? ஒன் சைடு வுட்ஸ், அந்த அடர்ந்த காடு இருக்குது, அனதர் சைடு லேக் இருக்குது. லேக்னா ஏரி இருக்குது. அதுவும் இந்த லேக் எப்படி இருக்குது இப்போது? ரொம்ப ஃப்ராசன், அப்படியே ரொம்ப பனியால், அப்படியே பனிக்கட்டினால் சூழ்ந்துருக்கு அந்த லேக்கு. த டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். ரொம்ப டார்க்காக, அப்படியே இந்த இயரே முடிஞ்சால் எவ்வளோ இருட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹார்ஸோட ஃபீலிங்ஸை எப்படிலாம் ஃபீல் பண்ணது போல இருக்குது இந்த ஹார்ஸ்ன்னு இவர் சொல்கிறார், பொயட் சொல்கிறார். தேர்ட் ஸ்டான்ஸா. He gives his horns bells a shake to ask if there is some mistake. The only other sounds the sweep of easy wind and downy flake. He gives his horns bells a shake. ஸோ இப்போ அந்த ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஹார்ன்ஸ் பெல்ஸ் அ ஷேக். அது ரோப் கழுத்தில் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து பெல்ஸ் இருக்குது, அதை வச்சு ஷேக் பண்ணுது. ஷேக்னா தலையை ஆட்டுது. டு ஆஸ்க் இஃப் தேர் இஸ் சம் மிஸ்டேக். ஏதாவது இங்கே ப்ராப்ளமாக இருக்க போகுது, ப்ராப்ளம் வரப்போகுது, இங்கே ஏதோ சம் மிஸ்டேக் நடக்க போகுதா அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்லுது. அனிமல்ஸ்க்கெலாம் அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும்ல. இப்போ ஏதாவது எர்த்குவேக்னா ஃபஸ்ட்டு அனிமல்ஸ்க்கெலாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குங்கள்ல, அந்த மாதிரி அது இந்த ஹார்ஸ் வந்து
அதோட பெல்லை ஷேக் பண்ணி அந்த மாஸ்டரை அவேர் பண்ணுது. த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப். இங்கே வேறு எந்த சவுண்டுமே இல்லை. இந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாமே ஒரே காற்றோட சவுண்டு தான். ஈஸி விண்ட், அந்த விண்டோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அண்ட் டவுனி ஃப்ளேக். ஃப்ளேக்னா அந்த ஸ்மால் பீஸ், அந்த ஸ்னோ ஃப்ளேக் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்னோவோட பால்ஸ் அப்படியே அந்த சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்ருக்கு. ஃபோர்த்து ஸ்டான்ஸா. The woods are lovely, dark and deep. இந்த வுட்ஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன், ஃபாரஸ்ட் சொல்லியிருக்கேன். இந்த ஃபாரஸ்ட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ரொம்ப லவ்லியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்க்காக இருக்குது, இருட்டாக இருக்குது, ரொம்ப டீப்பாக இருக்குது. டீப்னா அது ரொம்ப உள்ள அடர்ந்த பெரிய காடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்குது. The woods are lovely, dark and deep, but I have promises to keep, and miles to go before I sleep, and miles to go before I sleep. But I have promises to keep. ஸோ இப்போ நான் இந்த ஃபாரஸ்ட்டோட அப்படியே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே நினச்சிட்டு இங்கேயே இருக்க முடியாது. பிகாஸ் எனக்கு நிறைய ப்ராமிசஸ், நிறைய எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஐ ஹாவ் மெனி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் அதனால் நான் இந்த இடத்த விட்டு போகணும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இந்த இடத்த விட்டு நான் இங்கேயே நின்றுட்டு இந்த ஃபாரஸ்ட்டோட அழகையே ரசிச்சுட்டு இருந்தா என்னோடய ஒர்க்கெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் கம்ப்ளீட் பண்ணணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நான் முடிக்கணும். அதனால் இந்த இடத்த விட்டு நான் போகணும். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப், அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். என்னோடய லைஃபோட எண்டில் இன்னும் நான் நிறைய போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.